லாஸ்ட் டைம் வாழைப்பூ நெறைய இருந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் பொரியல் செஞ்சுட்டு பேலன்ஸ் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதனால அதில வாழைப்பூ சில்லி பக்கோடா செஞ்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து ஒயிட் ரைஸ் வச்சுட்டு பருப்பு அவரைக்காய் கூட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாமே. நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது இருந்தே குக் பண்ணுவேன். ஆசம்! ஃபென்டாஸ்டிக்! சூப்பரா இருக்கு. இந்த அளவுக்கு இல்லனாலும் நல்லா இருக்குப்பா சூப்பர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் குக் பண்ணுவேன். இந்த வாழைப்பூ சில்லி பக்கோடாக்கு மசாலா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா, இது எப்படி இருந்ததுன்னா, எக்ஸாக்ட்டா அந்த சில்லி சிக்கனுக்குலாம் மசாலா மிக்ஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பட்டர் பிரெட் டோஸ்ட் அப்புறம் கிரேப் ஜூஸும் போட்டு சாப்பிட்டேன். என்னன்னு தெரியல, இத்தன நாள் நான் வச்ச அவரைக்காய் கூட்லயே இன்னைக்கு வச்ச அவரைக்காய் கூட்டு எனக்கு ரொம்ப டேஸ்ட் டிஃபரெண்ட்டா சூப்பரா இருந்த மாரி ஃபீல் ஆச்சு. செம்ம டேஸ்ட்டா இருந்தது. எனக்கு வந்து எப்பவுமே எது சமைச்சாலும் கூட வந்து அப்பளம் 2 இருந்துறணும். இந்த வாழைப்பூ சில்லி பக்கோடா இருக்கு இல்லையா? இந்த வாழைப்பூ வந்து சிங்கிள் சிங்கிளா போட்டு எடுத்தோம்னா, பார்க்க அப்படியே நெத்திலி மீன் ஃப்ரை மாதிரியே இருக்கும். ஆக்சுவலி இது நல்லா கிரிஸ்பியா வந்திருந்தது. எல்லாருக்கும் இப்படி இருக்குமான்னுலாம் தெரியாது. ஆனா நம்மள நெறைய பேருக்கு வந்து இந்த நெறைய டிஷ்ஷஸ்லாம் வச்சு பிளேட் ஃபுல்லா ஃபில்லிங்கா, கலர்ஃபுல்லா கவர் பண்ணி சாப்பிடும்போது, வாவ்! அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும்ல.